என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சிட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஐயோ அம்மா, ஆல்ரெடி வயிறு நல்லா ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் சாப்பிட்டா ஒர்க் பண்ணாம அப்படியே நான் தூங்கிடுவேன். காலையில 5 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வீட்டு வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? கொஞ்ச நேரமாவது நீங்க நிம்மதியா தூங்குங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என் செல்லம் அம்மா. உம்மா. என்ன தினமும் இப்படிதான் இருக்கேன், நீதான் பாக்குறதே இல்ல. உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருக்கிறது ஞாபகமே இல்லடா. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் மீட்டிங்கு, அதான் ரொமான்ஸே சுத்தமா மறந்துட்டடா. அப்படி மறந்திருந்தா தேடி பிடிச்சு உனக்காக இதை வாங்கிட்டு வந்திருப்பேனா? என்னடா ஆச்சரியமா இருக்கு, சர்ப்ரைஸ் எல்லாம் குடுக்குற. என்னது இது? திறந்து பாரு. ட்ரெஸ்ஸா? செம்மையா இருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு அம்மாவுக்கு இந்த saree வாங்கி கொடுக்கும்போது இந்த மேடத்தோட அழகு முகம் ஒரு மாதிரி வாடி போச்சு. அதுக்காக தான் இந்த ஜீனை டாப்பையும் உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்தேன். மடி, இந்த கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நமக்கு செக் வரணுமே, ஏன் இன்னும் வரல? ஆமா சார், நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கிறோன்னு சொன்னதுக்கு இல்ல, எங்க கம்பெனி ரூல்ஸ் படி நாங்க கொரியர்ல தான் அனுப்புவோம்னு சொன்னாங்க. வித்தின் 2 டேஸ்ல வர வேண்டியது இப்போ 4 டேஸ் ஆகுது, இன்னும் வரல சார். அப்படிலாம் அசால்ட்டா இருக்க முடியாது மேடி. அந்த கார்ப்பரேட் கம்பெனி செக்கை நம்ம டெபாசிட் பண்ணலனா நாம கொடுத்த செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிடும். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். அந்த கொரியர் கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நமக்கு மெயில் ரிசீவ் ஆயிருக்கும். அந்த மெயிலை ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் இருங்க. சார், கொரியர் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கு சார். நேத்தே அதோட ரெசிப்ட் கூட மெயில் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து கொரியரை யார் வாங்கியிருப்பாங்க? அதுவும் இந்த மெயிலே இருக்கு. ரிசீவ்டு பை சந்தோஷ்னு போட்டிருக்க. கொரியரை வாங்கினா கொடுக்க வேண்டியது தானே சார். ஏன் இந்த சந்தோஷ் இப்படி பண்றாருன்னே தெரியல. ஒருவேளை நம்மள நேர்ல பார்த்து கொடுக்கலான்னு கூட வச்சிருந்திருக்கலாம். சரி, பரவாயில்ல விடு. சந்தோஷ் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானே. சந்தோஷ் ரொம்ப மாறிட்டான்ல. அன்னைக்கு அம்மாவோட நினைவு நாளைக்கு லக்ஷ்மி மேடம் வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொன்னதா நீ சொன்ன. ஆனா என் அம்மாவோட நினைவு நாளுக்கு கண்டிப்பா போகணும்னு சந்தோஷ் சொன்னதுனால தான் லக்ஷ்மி மேடம் வந்ததா சொன்னாங்க. கரெக்டா இது கொடுத்துருவேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு வந்த கொரியரை நீங்க சைன் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அத கொடுக்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான். கொரியரா? என்ன கொரியர்? உங்களுக்கு வந்ததை நான் எதுக்கு சார் வாங்க போறேன்? இல்ல சந்தோஷ், அத நீங்க தான் வாங்கினதா. ஹலோ, நான் எதையுமே வாங்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல சந்தோஷ், அத நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்கன்னு கொரியர் ஆபீஸ்ல சொன்னாங்க. அதனால தான் கேக்குறேன். ஹலோ சார், உங்களுக்கு வந்த கொரியரை வாங்கி வைக்கிறதுக்கும் கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கும் நான் ஒன்றும் உங்க அசிஸ்டன்ட் கிடையாது. இல்ல சந்தோஷ், அது ரொம்ப முக்கியமான கொரியர். அதான். நிறுத்துறீங்களா கொஞ்சம்? ஏதோ பெரிய நல்லவ மாதிரி பேசி சீன் போடுறீங்க. அன்னைக்கு உங்களோட அம்மாவுக்கு நினைவு நாள்ன்ற ஒரே காரணத்தினால தான் எங்க அம்மாவை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். மற்றபடி உங்க மேல எனக்கு வேற எந்த அபிப்பிராயமும் கிடையாது. தொந்தரவு பண்ணாம தள்ளி போங்க சார். சந்தோஷ், இவ்வளவு
இவ்வளவு தூரம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஆள் கால் பண்றானே. அறிவே இல்ல. ச்சே. என்ன இது உள்ள ஏதோ கவர் இருக்க மாதிரி இருக்கே. ஆ, ஹரி சார் பேர் போட்டிருக்க. சார் சார், நமக்கு வர வேண்டிய கார்ப்பரேட் செக். எப்படி மேடி கொரியர்காரன் கொண்டு வந்து கொடுத்தானா? நீங்க வேற சார், ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்ல இருந்துச்சு. என்ன மேடி சொல்ற? ஆமா சார், நல்ல வேளை நான் பார்த்தேன். குப்பை தொட்டில கிடந்துச்சா? நமக்கு வந்த கொரியரை யார் வாங்கி குப்பை தொட்டில போட்டிருப்பாங்க? வேற யாரு, எல்லாம் அந்த சந்தோஷம் தான் இருக்கும். ஆமா, இது என்ன ஃபைல? இது சந்தோஷோட ஃபைல். ஆபீஸ் போற வேகத்துல விட்டுட்டு போயிட்டான். ஃபோன் பண்ணா போனை எடுக்காம கட் பண்றான். ஐயோ, கொடுங்க சார், நான் வேணா வண்டி எடுத்துட்டு போய் அவங்க ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் மேடி, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆமா மேடி, நமக்கு செக் வரல, நம்ம எப்படி துடிச்சோம் அதே மாதிரி துடிப்பும் தவிப்பும் இந்த ஃபைலை காணும்னு அவனுக்கு வரணும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இப்படி பதிலுக்கு பதிலா இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டீங்களே, ஏன் இப்படி புதுசா? இல்ல மேடி, நானும் எவ்வளவு மெத்தட்ல சந்தோஷ் கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவனுக்கு புரியல, தொடர்ந்து என்ன சீண்டிக்கிட்டே இருக்கா. அதான் அவனுக்கு புரியுற மாதிரி அவன் ஸ்டைல்லயே பேசி பார்ப்போம், அப்பதான் புரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. சந்தோஷ், ஆடிட்டிங்க்கு சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க தானே? எஸ் சார், எவ்ரிதிங் இஸ் டன். நேற்று நான் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் சார். வெரி குட். யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரூவிங் அஸ் எ வெரி குட் எம்ப்ளாயி. தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டர்ஸ்லாம் வந்துருவாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஷூர் சார். ம். ஐயோ, ஃபைலை எங்க காணோம்? ஐயோ, ஃபைலை காணோமே. வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோமா? இல்லையே, வீட்டிலேருந்து எடுத்துட்டு தானே வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே. ஒருவேளை காரில் இருக்குமோ?